ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரஸ்டடான அண்ட் பாப்புலரான 3 அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த 3 அப்ளிகேஷன்லையுமே லோன் அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கடன் நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனித்தனியாக பதில் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள் மேலே ப்ரெஷர் அப்படிங்கிறது நிறையவே கிரியேட் ஆகும். அதுவே பெரிய கடனாக இருந்தாலும் ஒரே கடனாக இருந்தது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதே சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கம்மியாகவே இருக்கும். அதனால் சின்ன சின்ன கடன் நிறைய வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட பெரிய கடன் இருந்தது அப்படின்னா அதை அடைக்கிறதுக்கு ஒரே வழியை கண்டுபிடிச்சி அடைச்சிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷனாகவே இருக்கும். பட் இருந்தாலும் நாம் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ட்ரஸ்டடான அண்ட் ஆத்தரைஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு அந்த டிசிஷனை எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அந்த ஒரு ரீசனால் எல்லோருக்கும் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. அப்படியே கிடைச்சாலும் ஒரே மாதிரியான அப்ரூவல் லிமிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. மற்றபடி நாம் பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அட் தி சேம் டைம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த 3 பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதில் இந்த 3 பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், அதாவது இதில் வழங்கக்கூடிய லோன் பற்றின டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஒரு ரீசனால் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இதில் கிடைச்ச லோன் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இழுத்துக்கிட்டு போகும். அந்த ஒரு ரீசனால் இந்த வீடியோவில் இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின எக்ஸாம்பிளை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் காமனாக அப்ளை பண்ணுற நபர்களுக்கு 51,000 அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது 1,55,000 லோன் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 30 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை பொறுத்தவரைக்கும் அட்ஜஸ்டபிள் தான். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய லோன் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 25.99%, அதாவது நியர்லி 26% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டில் ப்ராசஸிங் ஃபீஸாக 6,200 போக ரீமைனிங் அமௌண்ட்டை தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அண்ட் இதை தவிர்த்து ஒரு சில சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் டிடக்ஷன் போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடைச்ச இந்த 1,55,000 லோன் அமௌண்ட்டில் 1,47,297 கிரெடிட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரிஃபர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஃபின்கார்ப் அப்படிங்கக்கூடிய ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம எல்லோருக்குமே ஹீரோ ஃபின்கார்ப் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க ரொம்பவே பாப்புலரான அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமும் கூட. ஏன் அப்படின்னா அவங்க தனியாகவே மோட்டார் கம்பெனி அப்படிங்கிறதும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்களுடைய மோட்டார் வெஹிக்கிள்க்கு அவங்களே ஃபினான்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இந்தியாவில் ஹீரோ ஃபின்கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாப்புலரான ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ப்ரிஃபர் அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம போனவாலா ஃபின்கார்ப் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போனவாலா ஃபின்கார்ப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் ஆர்பி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஸ் நிறுவனமாக தான் இருக்காங்க. இதிலையும் அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஸ்டார்டிங் 50,000 அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதில் ஒரு 4 lakhs லோன் அமௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட்டில் இவங்க 3.5% அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸாக டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த 4 lakhs லோன் அமௌண்ட்டில் 14,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஒரு 2,520 அது இல்லாமல் ஸ்டாம்ப் டியூட்டி இந்த அமௌண்ட்லாம் போக 3,82,980 பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க காமனாக வழங்கக்கூடிய லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 11.99% per annumலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இஎம்ஐக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மாறுபடும். லோன் அமௌண்ட் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்கள் அப்படிங்கிறதுமே மாறுபடும்.
ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் காமனாக 6 to 84 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பிரமால் ஃபினான்ஸ் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் தான். இவங்க ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங் 25,000 லோன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அஃபிஷியல் வெப்சைட்டில் 50,000 அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் லோன் அமௌண்ட் இவங்க டிஸ்பர்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் ஒரு 2 lakhs லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரையிலும் 25.49% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரையிலும் 60 months வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி லோன் அமௌண்ட் அண்ட் ரீபேமெண்ட் டென்யூர் இதை ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இடையில் ஏதாவது ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரமால் ஃபினான்ஸில் ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அப் டு 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதையும் டிடெக்ட் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பிரமால் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்டடான RBI ரெஜிஸ்டர்ட் NBFC அப்ளிகேஷனாக தான் இருக்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். நாம பர்சனல் சஜஷனோ இல்லை ரெஃபர் அப்படிங்கிறதோ பண்ணுறது கிடையாது. இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.